இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 14ஆம் நாள் 30/8/2025 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04. லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி இரவு 9:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பிற்பகல் 2:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:34 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் சற்று உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாக இருந்தாலே போதுங்க. இறுக்கமான வேலைகளையும் பிஸியாக இருந்தாலுமே செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். சமயோஜித புத்தியுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண பற்றாக்குறைகளும் நீங்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. வேலை பளுவின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கண்ணும் கருத்துமாக வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த சில வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இணையம் சம்பந்தப்பட்ட தொழிலில் முன்னேற்றமும் இருக்கும். உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கடந்த கால சிந்தனைகளின் மூலமாக ஏதாவது மன வருத்தங்களும் ஏற்படத்தாங்க செய்யும். வேலையில கவனத்தை செலுத்துவதும் நல்லது. இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்களும் குறையும். புதிய நண்பர்களிடத்துல குடும்ப விவகாரங்களை பற்றி பேசிக் கொள்ளவும் வேண்டாம். அவ்வப்பொழுது ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. இப்பொழுது தொடங்கக்கூடிய சில வேலைகள் சாதகமாக தங்க முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினான கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக பேசுவதும் நல்லது. இன்று வியாபாரத்துல யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இன்று அலுவலகத்துல யாராவது உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில தந்திரங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய தொகையும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளினால் அனுகூலமும் உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டி பொறாமைகளும் நீங்கும். குடும்பத்துல செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எண்ணங்களின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும்.
இன்று உத்தியோகத்துல பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல 2:34 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. இதனால செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. இன்று அதீத முயற்சியுடன் வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி சம்பந்தமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில சில சேமிப்பு திட்டங்களும் தென்படலாம். இதுல சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன அழுத்தங்களும் நீங்கும். இன்று நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில கவனமாக பேசுவதும் நல்லது. கருத்து வேறுபாடும் ஏற்படலாம். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வரதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். அரசாங்க உதவிகளும் வந்து சேரும். பொறுமையாக வேலை இடங்கள்ல இருப்பதும் நல்லது. பங்கு சந்தையில கூடுதலான முதலீடுகளும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் அரசு சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். எளிமையாக முடிக்கக்கூடிய சில வேலைகள் காலதாமதங்களை ஏற்படுத்தி தங்க முடியவும் காண்பீங்க. ஆனாலும் வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. அரசு சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இன்று முக்கியமான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆடம்பர செலவுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிரபலங்களுடைய நட்பம் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். பண விஷயத்துல சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். அதுல அதிக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். சில சட்ட சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இனிமையாக பேசி மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில உங்களுடைய தவறுகளை மற்றவர்கள் சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால வேலையில மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். குழந்தைகளை அரவணைத்து செல்வதும் நல்லது. வாகனங்களினால விரயங்களும் ஏற்படலாம். உடல்ல ஒரு விதமான அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார போட்டிகள்ல பொறுமையை கையாள்வதும் நல்லது. சக ஊழியர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அசதியும் ஏற்பட்டு நீங்கும். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க, மனமும் ரிலாக்ஸாகவும் இருக்கும். இன்று நல்ல விஷயங்களை செய்வதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிட சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். வேலையின் பொழுது கவனக்குறைவு மட்டும் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. 1-2 முறை யோசித்து செய்தாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன குறைபாடுகளும் இருக்கத்தங்க செய்யும். அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் அவர்களிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. விரைய செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மனமும் உற்சாகத்துடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில எதிர்பாராத நன்மைகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் இன்று உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று தன லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எளிதில முடியும் என்று எதிர்பார்த்து இருந்த சில வேலைகள் சில கால தாமதமாகி தங்க முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். பல வகைகளிலும் அனுகூலமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்தில் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது போன்ற சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட தூர பயணங்கள் சென்றும் வருவீங்க. அதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று குடும்பத்துல நீங்கள் கூறும் அறிவுரைகளும் கருத்துக்களும் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். வேலையில சிலருக்கு பதவி உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண தடைகளும் நீங்கும். வேலை தேடிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. கலை பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கவும் செய்வீங்க. பிடித்தமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. முதுநிலை கல்வியில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கல்வியில இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். மறைமுக எதிர்ப்புகளையும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று இலக்கியங்கள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. புது புது விஷயங்களை தேடி படிப்பதுல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். செயல்களை எல்லாமே சிறந்த முறையில ஆற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே ரிலாக்ஸாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல முடிவுகளும் எடுப்பீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியை பராமரிக்கவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் மற்றும் இதர சலுகைகளுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே
சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வழியில லாபமும் உண்டாகும். தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். நினைத்த இடங்கள்ல வேலை மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊதிய உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். சுய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிலும் அவசரப்பட்டு செலவுகள் செய்யவும் வேண்டாங்க. வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வர்த்தக முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பலருக்கும் என்று உதவிகரமாகவும் இருப்பீங்க. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பவும் செய்வாங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். இன்றைய நாள் முழுவதுமே விறுவிறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொட்ட காரியங்களும் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உரையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பாக்கி தொகைகளை வாடிக்கையாளர்கள் கிட்ட கவனமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடவும் வேண்டாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. கடந்த கால தவறுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல நடந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. சேமிப்பதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. யாரையும் நம்பி அதிகப்படியான கடன் தொகையை தரவும் வேண்டாம். அனுபவபூர்வமான பேச்சுக்கள் நன்மதிப்பை தருவதாகவும் இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். பிரியமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலையாட்களுடைய மாற்றம் குறித்த எண்ணங்களும் மேம்படும். அலுவலக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு வேலையையுமே நிறைவாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல உங்களுடைய சுறுசுறுப்பும் வெளிப்படும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சியாகவும் ரிலாக்ஸாகவும் உணர்வீங்க. பணியில வளர்ச்சி குறித்து சில கவலைகளும் இருக்கத்தங்க செய்யும். தற்பொழுது சில கடமைகளை அதிகமாக நிறைவேற்ற வேண்டியதும் இருக்குங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல சில முக்கியமான விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். நிதி வளர்ச்சி சாதகமாகவும் இருக்கும். என்று கையில் உள்ள பணத்தை கவனமாக தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஆன்மீக உணர்வுகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இதனால மன அமைதியுடனும் இருப்பீங்க. ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த அஜீரண கோளாறுகள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது ரிலாக்ஸ் ஆகவும் உணர்வீங்க. என்று உங்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனவரவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். முன்னேற்றமும் உண்டாகும். காப்பீடு அல்லது சேமிப்பு திட்டங்களின் மூலமாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான லாபத்தையும் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல சுமூகமான போக்கும் காணப்படும்.
ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல் செல்வாக்கும் அதிகரிக்கும், புரிதல்களும் உண்டாகும், விவாதங்களும் நீங்கும், தொழிலை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க ஆவணங்களை முறையாக பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஞாபக மறதியின் காரணமாக தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு பணவரவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை இடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல திருமணம் மற்றும் ஏதாவது மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். என்று உங்களுடைய ஆசைகளை சிலரிடத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சட்ட விஷயங்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பாதியில் நின்ற வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபார விஷயங்கள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதிய அனுபவங்களின் மூலமாக மனதளவில மாற்றங்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். அரசாங்க அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல காணப்படுகின்ற பய உணர்வின் காரணமாக தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இது தடையாகவும் இருக்கலாம். கவனமாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் எடுப்பதும் நல்லது. என்று மனதை உறுத்தி கொண்டு இருந்த சில வேலைகளை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில உங்களுடைய அணுகுமுறை வெற்றியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. குடும்பத்திற்காக சில நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். உங்களுடைய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். என்று வியாபாரத்துல கூடுதலான உழைப்பும் தேவைப்படும். தொழில ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே களையவும் காண்பீங்க. உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் மும்முரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அவசரப்பட்டு கடன் வாங்கவும் வேண்டாம். இதனை திரும்ப தந்து முடித்து விடுவது என்பது சற்று சிரமமாக தங்க இருக்கும். என்ற தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய மன தைரியத்துடனும் இருப்பீங்க. குடும்ப சூழ்நிலைகளினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சட்ட வழக்குகள்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். என்று அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. மனதை ரிலாக்ஸ் ஆகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் எதை பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று அவசரம் இல்லாமல் செய்வதும் நல்லது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம்.
உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கடன்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். சில நேரங்கள்ல மனதுல இனம் புரியாத உற்சாகமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுக்கு பண தேவைகளை நீங்க உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாராவது உங்ககிட்ட நிதி உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். என்று எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய நபர்களிடத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பயணங்கள் சார்ந்த செயல்பாடுகள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. என்ற அலைச்சல்கள் நிறைந்த நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நாட்களாக தேடிய பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திட்டமிட்ட செயல்களின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். நிறைவாகவும் உணர்வீங்க. பணியிட சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். சில பயனுள்ள திட்டங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். குடும்ப அங்கத்தினருக்கு இடையே நல்லுறவை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வேலைகளுக்காக உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். யோசித்து நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. விருப்பப்பட்ட வேலைகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல திருப்தியான சூழல்களும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகளும் காணப்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. தன தானிய விருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு மற்றவர்களுடைய விஷயத்துல மூக்கை நுழைக்கவும் வேண்டாம். இது உங்களுடைய பெயரை கெடுத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான நேரத்துல வேலைகளை முடித்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவியாகவும் இருப்பாங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு இருந்து வந்த குழப்பமான மனநிலையும் மாறும். முக்கியமான வேலைகளுக்காக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். புதிய வேலை வாங்குவது தொடர்பாக அதிக சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. இருக்கின்ற வேலைகளையும் காப்பாற்றிக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை தேடுபவர்களுக்கு காத்து கொண்டு இருக்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடன் ஏதாவது சின்ன சின்ன தகராறுகளும் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் கிட்ட இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த வேறுபாடுகளும் நீங்கும். திருப்திகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த சில நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நண்பர்களிடத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேலே எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும், மாற்றங்களும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும், சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வேலைகள்ல இருந்து வந்த மந்த தன்மையில இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். அத்தியாவசிய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. முறையாக வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய வளர்ச்சி பாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையையும் தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று நியாயமான விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்கன்றாகவும் இருக்கும். பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயமாக நீங்கள் செல்லக்கூடிய வெளியூர் பயணங்கள் நல்ல முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுகளும் வந்து சேரும். சம்பள உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். சுபகாரியங்கள் தொடர்பான விரயங்களும் ஏற்படலாம். தொழிலாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வரவுல கவனமாகவும் இருங்க. கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது தாங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சாதிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த செலவுகளும் இப்பொழுது ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சாமர்த்தியமான செயல்பாடுகளின் மூலம் நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கால்நடை பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு
இன்றைய நாள் நீங்கள் நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நிறைவாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில சில இடமாற்றங்களும் ஏற்படலாம். வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று பழக்க வழக்கங்கள்ல கவனமாகவும் இருங்க. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணிகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல ஏதாவது ஆன்மீக பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அதிக வேலையின் காரணமாக இன்று களைப்புடன் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை விஷயமாக இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதிய முதலீடுகளை மேற்கொள்வதும் நல்லது. வேலையின் காரணமாக சிறப்பான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த வாய்ப்புகளை இப்பொழுது பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால தனவரவும் இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் இருந்து வந்த இடைவெளிகளும் நீங்கும். தொழில் சிந்தனைகள்ல தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளையும் கவனமாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. பண விஷயத்துல கராராக இருப்பதும் நல்லது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடியவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சமூக பணிகள் செய்பவர்களுக்கு புகழும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய வேலை தொடங்குவதற்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஆசைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். முன்பு வாங்கிய கடன்களை இப்பொழுது திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதிய இலக்குகளும் பிறக்கும். சிறு வாய்ப்புகளிலும் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலைகள்ல இருந்து வந்த சிக்கல்கள்ல இருந்து எல்லாமே வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று பிள்ளைகள் இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. அவர்கள் கிட்ட இருந்த சில மகிழ்ச்சியான செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல விஷயங்களை நல்ல முறையில திட்டமிடவும் செய்வீங்க. வேலையின் பொழுது பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிச்சுமைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் இருப்பீங்க. நெருக்கமானவர்கள் இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவதும் நல்லது தாங்க.
மற்றவர்கள் ஏதாவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. தொழில் துறையில ஏதாவது போட்டிகளும் இருக்க தங்க செய்யும். இது உங்களை பெரியதாக பாதிக்கவும் செய்யாது. வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவினால செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணவரவும் இருக்கும். பேச்சு வன்மையினால எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். பதவி மாற்றங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களை சந்திக்கவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். நஷ்டம் என்று எதுவும் இருக்காது. ரிஸ்க் எடுக்கும் பொழுது கவனமாக இருந்தாலே போதும். மாணவர்களுக்கு புதிய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறுகிய தூர பயணங்கள் சென்றும் வருவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயித்து முன்னேறவும் செய்வீங்க. குழந்தைகளுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பங்குதாரர்களுடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகளும் நடைபெறும். மகான்களை சந்தித்து தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மேன்மை உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இப்பொழுது நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். ஆன்மீக விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து இருந்த வேலைகளை இப்பொழுது முடித்து முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பணியில கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. பணியில இருந்து வந்த அதிருப்தியான போக்கும் மாறும். திருமண உறவுல ஒற்றுமை உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கையாள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல விஷயங்களை இப்பொழுது நடத்தி காட்டவும் செய்வீங்க. தொழிலுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். சாமர்த்தியமாக இதனை கையாளவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மந்தமான போக்கும் மாறும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். தேவையில்லாத செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். பணத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். அக்கறையான நடவடிக்கைகளினால மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன வருத்தங்களும் நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த சலசலப்புகளும் நீங்கும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. இன்று சொந்த பந்தங்கள் தேடியும் வருவாங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியும் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சமூகத்துல பணி செய்பவர்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க என்று மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுக்காக ஆரோக்கிய செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிலும் பகுத்தறிந்து செயல்படுவதும் நல்லது. கண் காது மூக்கு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனை விருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திறமைக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். தடுமாற்றங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான நிகழ்வுகள்ல கவனத்தை செலுத்தக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிந்துணர்வுகளும் ஏற்படலாங்க. அனுசரணையாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. வேலை பளுவின் காரணமாக கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திட்டமோட்டு இருந்த வேலைகள் தடையில்லாமலும் முடியும். வியாபாரத்துல ஏற்படுத்தி இருந்த நுட்பங்களை இப்பொழுது பயன்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கி பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய செயல்களை செய்து முடிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு வருமானமும் இருக்கும். எதிர்பார்த்த அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக மனசோர்வும் ஏற்படலாம். வங்கி வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களிடத்துல அனுசரணையாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை இப்பொழுது தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தோற்றப்பொலிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலர் உதவுவதை போல ஏதாவது தொந்தரவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல இப்பொழுது அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். தோற்றப்பொலிவும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பணவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல மாற்றங்களும் இருக்க தங்க செய்யும். புதிய வேலை தொடங்குவது சம்பந்தமாக சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. போட்டிகள்ல கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம்.
புதிய சந்திப்புகளும் நடைபெறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:34 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.